அந்த மாதிரி பாயிண்ட்டை பேசிட்டு போங்கடா. சும்மா வளன்னு இழுத்துக்கிட்டே இருக்காம முத்துக்குமரன் மாதிரி பாயிண்ட் பேசினா நச்சுன்னு பேசிட்டு போக வேண்டியதானே. எதுக்குடா நீ முத்துக்குமரன் மட்டும் இப்படி சொம்படிக்கிற அப்படின்றதுக்கு விடை வந்து இந்த வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்டிபாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ள ஒரு கண்டென்ட் நடந்திருக்கு. மாக்கிங்னா என்ன? அருணை இன்னைக்கு காலையில் இந்த கேப்டன்சி விஷயத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, தீபக்கு எதிராக லேபர் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியன்ட் இந்த மாதிரி வந்து ஆட்களை பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது உண்மையிலேயே ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு அருண் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்தார். அதுக்கு எதிராக பேசினவங்க எல்லாருமே மஞ்சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் டு ஃபேஸ் அருணை பார்த்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், அவர் அந்த இன்டென்ஷனில் சொல்ல, ஆனால் நீங்கள் வந்து வேற ஒரு இன்டென்ஷனை மாற்றி இதை மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துனாங்க. முத்துக்குமரன் ஒரு வார்த்தை கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து சமையல் பண்ணவங்க யாருமே வந்து பெருசாலாம் அப்படி வந்து பர்ஃபெக்டாக ஸ்கில்ஃபுல்லாலாம் யாருமே சமைக்கலைங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார். அதுக்கு முத்துக்குமரன் சாப்பிடும் போதெல்லாம் நல்லா ருசியாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு இப்போ ஸ்கில்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாருமே ஸ்கில்ஃபுல்லாக தான் சமைச்சாங்க அப்படின்னு பதிவு பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர் அடித்தாங்க. அடிக்கும் போது மூளை இல்லாத மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து வந்து வார்த்தைகள் வருது அருணை பார்த்து. இதை வந்து அவர் மாக்கிங் அப்படின்னு சொல்கிறார். என்ன வந்து மாக்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இப்போ சௌந்தர்யா வந்து ஒரு இடத்துல மாக்கிங் பண்ணாங்க, என்ன வந்து எல்லாரும் சேர்ந்து மாக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. இது கான்வர்சேஷனாக வளருது. ரயானு இவர் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, எது மாக்கிங் அப்படின்னு. ஓகே, மேனிப்புலேட் பண்ணுறீங்க, நீங்கள் மூளை இல்லாத மாதிரி பேசாத அப்படின்னு உன் ஃபேஸை பார்த்து சொல்கிறது எப்படி மாக்கிங்காக மாறும்? அது ஒரு கான்வர்சேஷனில் ஒரு ஆள் உன்ட்ட கோவமாக பார்த்து சொல்கிற விஷயம் தானேன்னு ரயான் கேட்க, அது எப்படி, அது மாக்கிங் தானே, இவருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, இவர் கிளாஸ் எடுங்க, இவர் மூளை இல்லாதவர், அப்படிலாம் சொல்கிறது மாக்கிங் தானே அப்படின்னு அருண் கேட்குறாரு. அப்படின்னு பண்ணுறது மாக்கிங் தானே. அதுக்கு மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யா அந்த இடத்துல வந்து அப்படின்னு பண்ணும்போது நான் எதுவுமே பேசாமல் இருந்தனால அது வீக்கெண்டில் கேட்கப்பட்டுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாக்கிங் பண்ணுறாங்க, நீங்களே அதை மாக்கிங் திருப்பி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ கான்வர்சேஷன் போகுது, விடாமல் அருண் வந்து கிளப்பலன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இதவே பேசுகிறார் திருப்பி. இல்லை அவங்க மார்க் பண்ணாங்க, என்ன மார்க் பண்ணுறாங்க, அப்படி இப்படி ஊயின் மார்க் பண்ணுறாங்க. பேசி பார்த்தாங்க. முத்துக்குமரன் உள்ளே வந்தார். வந்ததுக்கப்புறமா அதவே பேசிகிட்டு இருந்தார். ரயான்ட்டே மஞ்சரிட்டே அதவே பேசிகிட்டு இருந்தார். ஒரே ஒரு வார்த்தை, ஏய் இரியா இரு, இங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது நீ டென்ஷன் ஆகிட்டேன்னா நீ ப்ரோவோக் ஆகிடுற. நீ ப்ரோவோக் ஆனதுக்கப்புறம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மாக்கிங் மாதிரி தெரியுது. எதிரணியில் நீ பேசுகிற ஆள் உனக்கு வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய ஆள் இருக்காங்களா, அவங்க பண்ணியிருக்க தவறே வந்து நீ இப்படி ப்ரோவோக் ஆகி பேசுகிறதுனால வெளியே தெரிய மாட்டேங்குது. அதனால் இனிமேல் எது பேசுகிறா இருந்தாலும் பொறுமையாக பேசு அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் கலபில்லான்னு கத்திக்கிட்டு இருந்த அருண் முத்துக்குமரன் இந்த வார்த்தையை சொன்னதுமே சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி. அதனால தான் சொல்கிறேன், கான்வர்சேஷன்ஸை வச்சு ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு டேலண்ட்டு தான். ஓகே, 2 பேர்த்தோட பாயிண்ட்டை சொல்லி புரியுற மாதிரி சொல்லி வேற யார் பேசியிருந்தாலும் இதை வந்து அருணுக்கு புரிய வச்சிருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா திருப்பி மேலே அடுத்தது பேசிகிட்டே இருந்திருப்பார். அப்போ இது சரியா, இது இல்லைனா அது சரியா, அது இல்லைனா இது சரியா அப்படின்னு ஒரே பாயிண்ட்டு. வாய்ஸ் வெளியே வரணும்னா, நீ சொல்கிறது சரி தப்புன்றது வெளியே வரணும்னா, உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் பண்ணது தவறுன்ற விஷயம் வெளியே வரணும்னா நீ என்ன பண்ணணும், அதை பொறுமையாக எடுத்து சொல்லு. ஒரு கான்வர்சேஷனில் கோவமாகி ப்ரோவோக் ஆகி கற்றுனேன்னா கண்டிப்பாக அது வெளியே வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நெத்தி போட்டில் அடிச்சிருக்காரு முத்துக்குமரன். இதனால தான் சொல்கிறேன் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இதில் அருண் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. முத்துக்குமரன் தரப்பில் இருக்க நியாயமும் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.